பொதுவாவே நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு. நம்ம அந்த தப்ப செய்யறதை மட்டும் இல்லாம, நம்மளோட அடுத்த சந்ததியினர், நம்மளோட குழந்தைகளுக்கும் அந்த தப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். அது என்ன தப்பு அப்டின்னா கம்பேர் பண்றது. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது. ஈவன் நம்மளோட சின்ன குழந்தைகளே எடுத்துக்கிடுவோமே, ஸ்கூல் லைஃப்லயே கம்பேர் பண்ணி பேசுறோம். அதாவது அந்த பையன பாரு, அந்த பிள்ளைய பாரு, எவ்வளோ அழகா படிக்குது. நீ என்ன பண்ற? இப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே கம்பேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துடுறோம். இதனால அவங்களுமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணு ஸ்கூல் போற பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்ல சொல்லிக் குடுத்ததுனால, அதே மாரி கம்பேரிசன் அந்த மைண்டோடயே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அங்க போன இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பேக் அந்த கொண்டு போகக்கூடிய அந்த பேக்க மத்த பெண்களுடன், மத்த மாணவர்களுடன் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கம்பேரிசன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அக்கா கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட அக்கா நம்ம அப்பா, அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்க, நம்மள எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அக்கா கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பேரிசன் அவங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் அப்படின்னு போகும்போது, நம்ம என்ன காலேஜ் போகலாம், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்காம, நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன காலேஜ் சூஸ் பண்றாங்க, அவங்க என்ன டிகிரி போறாங்க, அவங்க கூட நம்ம படிக்கலாமா, இல்ல நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் அவங்க காலேஜோட நல்லா பெட்டரா இருக்கா, இல்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த டிகிரி அவங்களோட நல்லா பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பேரிசன் காலேஜ் லைஃப்லயுமே தொடருது. காலேஜ்லயுமே போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, நம்மளோட லுக் எப்படி இருக்கு, அவங்களோட லுக் எப்படி இருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கேயே என்ன பண்றாங்கன்னா, அப்படி கம்பேர் பண்றதுனால பெருசா நிறைய பேர்ட்ட பேசுறது கிடையாது. இதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, நம்ம கூட நிறைய பேர் பேசுறது இல்ல, அடுத்தவங்க கூட நிறைய பேர் பேசுறாங்க, எதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பாரிசன் உருவானதுக்கான மெயினா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பெற்றோர்கள்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாரு உன்னோட அக்கா எப்படி படிக்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டுல சொன்னது. ஸ்கூலுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட் போகும்போது அங்க யாராவது பார்த்துட்டு, அந்த பையனை பாரு எவ்வளவு அழகா படிக்கிறான், நீ என்ன இப்படி படிக்கிற இப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்ததுனாலே அந்த பெண்ணோட மனதுல இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது ரொம்ப பூந்துருச்சு. இந்த கம்பாரிசன் எங்க தொடங்குது அப்படின்னா, அந்த ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்குறது மட்டும் இல்லாம, அந்த கல்லூரி வாழ்க்கையில எந்த லெவல்ல பாதிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பெண் காதலிக்கிறாங்கல்ல, அந்த காதல்லையுமே கம்பாரிசன் வருது. தன்னோட காதலன் எப்படி நம்மகிட்ட பாசமா இருக்கிறான், அடுத்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட காதலர்கள் எப்படி அவங்க கூட பாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பெண் அந்த காதல்லையுமே என்ன பண்றாங்கன்னா, கம்பேர் பண்றாங்க. இந்த கம்பாரிசனால என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதெல்லாம் தாண்டிட்டு, எப்போ பார்த்தாலும் அவங்களோட வாழ்க்கைய மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கம்பாரிசனால அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே வாழ்றதே கிடையாது. கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாரி நம்ம எல்லாருமே லைஃப்ல கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சின்ன வயசுலயும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்ப ஈவன் ஸ்கூல், காலேஜ்ன்னு இல்லாம வேலை செய்யற இடங்கள்ல இருக்கட்டும், இல்ல எல்லா இடங்கள்லயுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். கம்பேரிசன் அப்படிங்கிறது ட்ரெஸ்ல மட்டும் கிடையாதுங்க. அவுட்லுக்ல இருந்து எல்லா பக்கமே நம்ம ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம கலரா இருக்கட்டும், நம்ம ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பாரிசன் வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயுமே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கே போகக்கூடிய பையனை சின்ன வயசுல இருந்து கம்பாரிசன் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால அந்த கம்பாரிசன் வாழ்க்கை முழுவதுமே கொண்டு வந்துடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடணும், எதனால கம்பேர் பண்ணணும். இப்போ நீங்க கம்பேர் பண்றதுனால என்ன விஷயம் ஆக போகுது சொல்லுங்க. அப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல உங்க பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைய இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ண போறீங்க? உங்க ஸ்டூடெண்ட், அதாவது உங்க பிள்ளைக்குன்னு உண்டான ஒரு தனித்துவம் ஒண்ணு இருக்குது. அதை கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்றீங்கன்னா, அந்த தனித்துவத்தை இழக்க வச்சிருந்தீங்க. கம்பாரிசன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. இப்போ கம்பேர் பண்ணலாம். எதனால கம்பேர் பண்ணணும்? இப்போ நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்றதுனால என்ன ஆக போகுது? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுடன் கம்பேர் பண்ணி வாழ்ந்து, உங்களோட வாழ்க்கைய அப்ப எப்பதான் வாழ போறீங்க? இதை நீங்க கம்பேர் பண்றது இல்லாம மத்தவங்களுக்கு சொல்லி வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாரு அவனை பாரு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான், இவனை பாரு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்பதான் வாழ்றது? மத்தவங்கள கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி வாழ ஆசைப்பட்டா அப்புறம் உங்க வாழ்க்கை எங்க போச்சு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்ல. அப்ப எதுக்கு கம்பேர் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்கிடணும். பகல்ல இருக்கக்கூடிய அந்த சூரியனை கொண்டு எங்கேயாவது சந்திரன் கூட கம்பேர் பண்ண முடியுமா? சூரியனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, சந்திரனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. ரெண்டையும் எங்கேயாவது கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி காட்டோட ராஜா யாரு? சிங்கம். அந்த சிங்கத்தை கொண்டு புலி கூட கம்பேர் பண்ண முடியுமா? சிங்கம் வேறு, புலி வேறு. ரெண்டுக்கும் உண்டான தனித்துவம்னு ஒண்ணு இருக்குது. அதே போல உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல. மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்துட்டே நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தனித்துவத்தை நீங்க எப்பதான் வாழ போறீங்க? இப்படி வாழ்க்கையில பல கட்டங்கள்ல கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்பதான் வாழ்றது? எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கம்பேர் பண்ணணும். எப்ப கம்பேர் பண்ணணும்? நீங்க உங்களை கம்பேர் பண்ணணும். நேற்று நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. நேற்று உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்க கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், இப்ப இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது.
அப்படிலாம் கம்பேர் பண்றதை விட்டுட்டு, ஆனா அடுத்தவர்கள் கூட கம்பேர் பண்றதுனால என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அடுத்தவர்களுடன் கம்பேர் பண்றீங்க. ரைட், ஓகே, கம்பேர் பண்ணிட்டீங்க. அவங்களோட வாழ்க்கை லெவலுக்கு நீங்களும் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை லெவலுக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கை என்ன ஆச்சு? அவங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டீங்க. உங்க வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கு. உங்களோட தனித்துவத்தை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இழந்துருதீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்தவங்களோட வாழ்க்கைய அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கைய நீங்க இழந்துட்டீங்க. உங்களுக்கான தனித்துவத்தை நீங்க இழந்துட்டீங்க. உங்களை எப்பமெல்லாம் கம்பேர் பண்றீங்களோ அப்பமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் ஒண்ணு இருக்குது. நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணும் ஒவ்வொரு நேரமும் உங்களோட தனித்துவத்தை நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க இது இழந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் உங்களோட வாழ்க்கையை நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்க கம்பேர் பண்றது மட்டும் இல்லாம அதே விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கைக்கும் நீங்க தான் வந்து கெடுதலா இருந்துகிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் வந்து எவ்வளவோ பெற்றோர்களுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரு கூடயும் தான் நான் சொல்றேன். எப்போதுமே வந்து தயவு செய்து உங்களை வந்து நீங்க யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்களை கம்பேர் பண்ண தான் நீங்க நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவர்கள் வந்து அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணும்போது தான் வந்து நீங்க எப்போதுமே வந்து உங்களை வந்து லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எப்போதுமே நீங்க வந்து ஒரு காட்டோட ராஜா. யார் அது? சிங்கம் போல இருங்க. உங்களுக்குன்னு நிகர் யாருமே கிடையாது. உங்களுக்கு நிகரான ஒரே ஆள் நீங்க தான். நேத்து நீங்க இருந்த ஆளுக்கு நீங்க இன்னைக்கு நிகர். அவ்வளவுதான். போன வருஷம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து வின் பண்ண வேண்டியது உங்களை தான். நேற்று நீங்க இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா, அதை மட்டும் பாருங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி எப்போதுமே இந்த வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடாதீங்க. இதை வந்து நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஆனா யாருமே வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. கம்பேர் பண்ண தேவையே கிடையாதுங்க. ஏதாவது எதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. எதனால வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்? கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. நீ எப்போ உங்க கூட கம்பேர் பண்ணுங்க. ஒரு காம்படிஷனா எடுத்துக்கிட்டு நீங்க கம்பேர் பண்ணலாம். பட் அவங்களோட வாழ்க்கையை எதுக்கு நீங்க வந்து துணையா இருந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்போதுமே நான் வந்து சொல்ற ஒரே விஷயம் அதுதான். உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. உங்களோட தனித்துவம்னு ஒண்ணு இருக்குது. சூரியனும் சந்திரனும் ஒண்ணு கிடையாது. அதே போல நீங்களும் மற்றவர்களும் ஒண்ணு கிடையாது. நீங்கள் நீங்களா இருங்க. உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க தான் வாழணும். உங்க கூட மட்டும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப அந்த பதிவை முடிக்கிறேன். ஒருவேளை யாராவது உங்க நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி கம்பேர் பண்ணாத. உன் வாழ்க்கையில் உனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்க. எப்போதுமே உங்க கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.